எல்லோருக்கும் வணக்கம். யாருடைய போர்ட்ஃபோலியோமே ஏறினாலும் பிரச்சனை இல்லை, இறங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நிஃப்டி மட்டும் தன்னந்தனியா அவன் பாட்டுக்கு ஏறி லைஃப் ஹை அப்படின்றது போயிட்டு இருக்கான். எப்பா எங்க போர்ட்ஃபோலியோல ஏறவே இல்லப்பா, நீ மட்டும் எங்கப்பா மேலே போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை எப்படி ஏற்றி இருக்காங்க அப்படின்னா, ரிலையன்ஸை வச்சு ஒரே ஷேரை வச்சு ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட் ஏற்றிட்டாங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் ஏமாந்தீங்கனாலும் 20% உங்களுக்கு நஷ்டமாயிரும். அதாவது நீங்க இன்னைக்கு வாங்கின ஷேரை நாளைக்கு விற்கக்கூடாது. ஏன்னா மகாராஷ்டிராவில் குடி படுவா அப்படின்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது. அதனால அங்கே பேங்க்குலாம் ஹாலிடே. அதனால நீங்க இன்னைக்கு ஒரு ஷேரை வாங்கினீங்கன்னா நாளைக்கே நீங்க வித்தரக்கூடாது. ஏன்னா நாளைக்கு செட்டில்மெண்ட் ஹாலிடே, நாளைக்கு உங்க கையில் அந்த ஷேரே வராது. ஸோ நீங்க 10ஆம் தேதி தான் விற்கணும். நாளைக்கு வித்தீங்கன்னா அப்புறம் 20% ஆக்ஷன் பெனால்ட்டி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆஹா, இந்த நியூஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஆசை தான், ஆனா அப்பா கிட்ட பணம் இல்லையே கண்ணு அப்படிங்கிற மாதிரி ரன்பீர் கபூர் அப்படின்ற ஒரு நடிகர், அவர் தன்னுடைய பெண்ணுக்கு 250 கோடி மதிப்பிலான ஒரு பங்களாவை இப்பவே மாற்றி வைக்கிறாப்ல. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்மளுடைய குழந்தைகள் கண்ணில் இருந்து மறைக்கப்பட வேண்டும். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ் அப்படின்றது 2 ஷேர்ல வந்தது. ஆனா ஒருத்தனை மட்டும் பிடிச்சி கிளின்னு கிழிச்சு விட்டாங்க. அதாவது விப்ரோ அப்படின்ற ஒரு ஷேர்லையும் பந்தன் பேங்க் அப்படின்ற ஷேர்லையும் சிஇஓ ரெசிக்னேஷன் அப்படின்ற நியூஸ் வந்தது. அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் விப்ரோல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தாக்கா, விப்ரோல வெறும் 2 ரூபா தான் இம்பாக்ட், வெறும் 2 ரூபா, அதுவும் இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா பந்தன் பேங்க்ல பாத்தீங்கன்னா காலையில ஆல்மோஸ்ட் 183 ரூபா போயிட்டான். 10% பக்கம் வீழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிஇஓ ரெசிக்னேஷன் பண்றாரு அப்படின்ற நியூஸ் வந்த உடனே இப்ப அந்த 10% லாஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். எல்லாரும் மண்டை குழம்பி மென்டல் ஆகி போயிருப்போம். எங்களை வச்சு ஒருவேளை டைம் பாஸ் பண்றியா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் எனிவே, விப்ரோ அப்படின்ற ஷேர்ல ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்திருக்கு. ஒரு 10% மேலேயோ கீழே போயிருந்தா அந்த நியூஸுக்கு ஒரு இம்பாக்டா இருந்திருக்கும். பட் அது ஏதோ தூங்கிட்டு இருக்கு. மேபி லேட் பிக்கப்பா இருக்கலாம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்ல, டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், எந்த ஒரு கம்பெனி கீழ் நோக்கி வந்தாலும் மறுபடியும் ஒரு நல்ல கம்பெனியா இருக்கும் பட்சத்தில் மேல் நோக்கி ஒரு சின்ன யூ-டர்ன் போடுற வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இறக்கம் என்றதே அறியாத இந்த ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் 2020 இருந்து மேல் நோக்கியே வந்தவன் சில நியூஸ்னால அவன் பாட்டு கீழே இறங்கிட்டான். ஸோ தற்சமயத்துக்கு இந்த ஷேர் ஒரு சின்ன யூ-டர்ன் அப்படின்றது போட்டிருக்கான். 317 ரூபா போனவன் 412 ரூபா, ஒரு ஷேருக்கு 100 ரூபா அப்படின்றது ஏறிட்டான். ஒருவேளை இந்த வீழ்ச்சி போய் அல்லது இந்த வீழ்ச்சி என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னா இதுல பாதி தூரமாவது கடந்து வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா 412 ரூபாயிலிருந்து ஒரு 500 ரூபா வரைக்காவது இவன் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நல்ல வேகமான மூவ்மெண்ட் கொடுக்க வேண்டியதுதான் இந்த டேன்லா ஷேர்னுடைய மூவ்மெண்ட். நம்மளால சிந்திக்கவே முடியாது. என்னடா இவன் ஏறதை பார்த்தா பழைய கை 2000 போய்வானான்னு தோணும். அப்புறம் வேகமா இறங்குவான், அப்புறம் மறுபடியும் வேகமா ஏறுவான். அந்த மாதிரியான வேலைகள் உண்டான ஷேர் தான் இது. சமீபத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு முக்கியமான ஒரு பிரேக் அவுட் லெவலில் வந்திருக்கான். ஸோ இவன் பழையபடி வேகமாக ஒரு 1200, அதாவது இங்கிருந்து ஒரு ஷேருக்கு 200 ரூபாய் அப்படின்றது தொட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, வேகமாக கீழே ஒரு 500 ரூபா வந்தாலும் இந்த ஷேர் ஏற்கனவே 500 ரூபா போயிட்டு 1500 ரூபா போகக்கூடிய திறமை இருக்கிறதுனால அங்கேயும் போய் ஏவரேஜ் பண்ணுறதுக்கு ஆட்கள் ரொம்பவுமே தயாராக இருக்காங்க. அதுவும் இல்லாம சமீபத்தில் 2 முறை இந்த ஷேர் என்ன பண்ணியிருக்கான்னா லோ ரேட்ல இருந்து ஏறி காமிச்சிருக்கான். அப்ப இந்த முறையும் இந்த லோ ரேட்ல இருந்து ஏறி காமிக்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு 100-200 ரூபாய் ஏறிச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி போல நிறைய ஷேர்கள் பிசினஸ் அப்டேட் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆக்சுவல் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றது வருது. அந்த வகையில் இந்த பிஎன்பி யூனியன் பேங்க் இந்த 2 ஷேரை இன்னைக்கு அவங்களுடைய பிசினஸ் அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த பிசினஸ் அப்டேட்டை மார்க்கெட் ப்ராசஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே இன்னைக்கு உங்களை இறக்கி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஷேர்களையும் பிடிச்சி இறக்கி விட்டாங்க. வாட் அ மெடிக்கல் மிராக்கல். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டினுடைய மீடியாக்களுடைய நியூஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்களா, வால்ட்ரெட்டியா இருக்கக்கூடிய பங்குல இந்த ஐடிசி அப்படின்ற பேர் வந்திருக்கு. சரி பார்ப்போம், ஐடிசி இதையாவது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா எடுத்துட்டு நடுக்கடல இருந்து அப்படியே கரை சேரானா இல்லையா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரிஞ்சிடும். ஸோ பொதுவா இப்போதைக்கு மீடியாக்கள்ல ஐடிசி ஷேர்கள் வாசிக்கப்பட்டிருந்ததுனால மேபி அதுக்குள்ள கொஞ்சம் மொமெண்டம் வந்ததுன்னா சந்தோஷம் தான். இந்த அதானி வில்மர் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம், அந்த ஷேர் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2% அப்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். என்ன காரணம்னா அவனுடைய சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் மேலே ஏறி இருக்கான். அவன்லாம் இந்த ஒரு வருஷத்துல 12% லாஸ் பண்ணி விட்டுருக்கவன். இவன்லாம் ஐபிஓ வந்த காலத்துல எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னா நல்லா சம்பாரிச்சு கொடுத்தான். 400 ரூபா ரேஞ்சில இருந்து ஆல்மோஸ்ட் 1000 ரூபா வரைக்கும் போனவன் தான் இப்போ 358 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
நண்பர்களே, இந்த ஏசிஎல் கட்டி அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இவன் உங்களை பெருசா காப்பாத்தியும் உள்ள, பெருசா கும்பாப்பாடியும் உள்ள. அதாவது இவனுடைய ட்ரேடிங் பேட்டர்ன் படி இவன்லாம் வந்து ஒரு அசால்ட்டா ஒரு 70 ரூபா 60 ரூபா எல்லாம் ஒரு மூவ்மெண்ட்ல காட்டக்கூடியவன் தான். இப்ப 107 ரூபாயில இருந்து 170 ரூபா 180 ரூபாய் வரைக்கும் இவனுக்கு திறமை இருந்தாலும் இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்ன அப்படின்றது பார்க்கணும். அதாவது இந்த டிசம்பர் குவார்டர்லினுடைய ரிசல்ட் 19 கோடி லாபத்துல காமிச்சிருக்கான். இனி வரக்கூடிய மார்ச்சினுடைய ரிசல்ட்டும் ஒரு 30-40 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி காமிச்சு இவனுடைய ஃபுல் இயர் பெர்ஃபார்மன்ஸே லாபத்துல வருது அப்படின்னா இந்த கம்பெனி மேல மேபி ஒரு சின்ன நம்பிக்கையை பிறந்து இவன்லாம் ஒரு டபக்குன்னு ஒரு 70-80 ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் அவனுடைய வரலாறுல காமிச்சிருக்கான். அப்ப இந்த ஷேர் வந்து லாபத்துல வரணும் அப்படின்றது இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க வேண்டிக்க வேண்டியதான். இந்த வகையில வந்து இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து சுத்தமா அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைச்சிட்டாங்க. ஆனால் டிஐஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் நம்பிக்கையா சரி எதுக்கு ஒரு 1.5% வச்சிருந்து பார்ப்போமே அப்படின்ற மாதிரி வச்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனி எல்லாமே இந்த ஷேர்னுடைய பர்ஃபார்மன்ஸ், ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கு. அது எப்படி வருது அப்படின்றது இனிமேல் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் நல்லா வந்ததுன்னா இவெல்லாம் 30-40 ரூபா ஜம்ப் அடிக்கக்கூடிய ஆள் தான். இந்த ஏப்ரல் மாசத்துல நீங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சர் போலையே எஃப்ஐஎஸ் அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ் மொத்தமா 3835 கோடி வித்து வச்சிருக்காங்க. நம்ம டிஐஎஸ் பெரும்பாலும் அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு 5000 கோடி போட்டிருக்கணும். பட் நம்மளால இன்னும் எதுவும் பணம் போடல. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு டேஞ்சரே கிடையாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட் இப்பவும் நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இனிமேல் இந்த வாரத்தில் எஃப்ஐஎஸ்னுடைய பிரச்சனை நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் டிஐஎஸ் பணம் போடுறாங்களா இல்லையா இந்த வாரத்தில் அப்படின்றது தான். நண்பர்களே, ஒரே ஷேர்ல கொண்டே உங்க பணத்தை போட்டுறாதீங்க. உலகத்துல எந்த மூளைக்கு போனீங்கனாலும் எந்த ஷேர் மார்க்கெட்டும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லவே முடியாது. டெஸ்லா அப்படின்றது அமெரிக்க ஷேர் மார்க்கெட்ல பெரிய வித்துவான் தான். ஆனா அந்த வித்துவான் என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் போனவன் இப்ப ஆல்மோஸ்ட் 50% காலி. 164 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஸோ டோன்ட் புட் யுவர் மணி இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மொத்த பணத்தையும் கொண்டே ஒரே ஷேர்ல வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இது மாதிரியான சில தலைவலிகள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. எப்பவுமே ஏங்க நீங்க 10 ஷேர்ல பெட்டுக்கு 10 ஷேர் மேல ஏறும் அப்படின்ற மாதிரி நினைச்சு வாங்குறீங்க. 10மே இறங்கி கிடக்கும் பொழுது அப்போ ஒரே ஒரு ஷேர்ல மட்டும் நீங்க நினைக்கிற கணிப்பு எப்படி கரெக்ட் ஆகும் அப்படின்றத என்னுடைய கேள்வி. ஸோ பொதுவாகவே ஷேர் மார்க்கெட்டில் சொல்கிற மாதிரி ஒரே இடத்துல கொண்டே பணத்தை போட்டுறாதீங்க. பல கம்பெனிகளில் நல்ல கம்பெனியை பார்த்து பிரித்து போடுங்க. எவன் மேலே வரானோ அவனை லாபம் புக் பண்ணிவிட்டு அடுத்து வேற என்ன ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ உச்சத்துக்கு போயிடும். ஐபிஓக்கள் இன்னைக்கு எதுவும் சுவாரஸ்யமான சம்பவம் எதுவும் இல்லைங்க நண்பர்களே. நம்ம அதனால் அடுத்த உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேரை பற்றி பார்க்க போயிடுவோம். அவன் இன்னைக்கு கொடுத்த பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதுனால மார்க்கெட் அவனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. 2% மேலே ஏற்றிருக்கு. ஸோ இதே வேகத்தில் திரும்பி மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சாக்கா 54 ரூபாயிலிருந்து அவனுடைய பழைய ஹை 62 ரூபா. ஸோ அந்த ரேட்டை வந்து டச் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த கிளாண்ட் ஃபார்மாவை பார்த்தோம்னா ஒரே சந்தோஷமா இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். 6% மேலே ஏறி இருக்கேன். அதுக்கு காரணம் அவனுடைய ஒரு ப்ராடக்ட்டை வந்து USFDA அப்ரூவல் பண்ணிட்டதுனால. பட் இவனை 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இவன் சம்பாரிச்சு கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 40 ரூபா ஒரு ஷேருக்கு. 2000 ரூபா இருந்தது கோவிட் சமயத்துல. அதுக்கப்புறம் இப்ப அதே 1858 ரூபா இருக்கு. ஒரு நண்பர் மிஸ்தான் ஃபுட்ஸ் அப்படின்ற ஷேருடைய ரைட்ஸ் இஷ்யூ பத்தி டீடைல் கேட்டிருந்தாப்ல. இப்ப அது 20 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மிஸ்தான் ஃபுட்ஸ். ஆனா IPO ரைட்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் பிரைஸ் வந்து 15 ரூபா. இது எந்த டேட்ல இருந்து ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2ல இருந்து ஏப்ரல் 16 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்னாங்கிட்ட இருக்கக்கூடிய ரைட்ஸை ஒன்னா மார்க்கெட்ல வித்தரணும் அல்லது ரைட்ஸுக்கு அப்ளை பண்ணணும். இல்லைன்னா அப்புறம் இந்த பணம் அப்படின்றது வேஸ்டா எக்ஸ்பைரி ஆயிரும். இந்த பொம்பளை தான் புளிய வெறும் முறத்தால் அடிச்சு துரத்தி விட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த குபிட் அப்படின்ற ஷேர் தான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய வருமானம் அப்படின்ற சமீபத்தில் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. 12 ரூபா இருந்த ஷேர் இப்போ 130 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு வந்து அவன் கொஞ்சம் தடுமாற்றம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். என்ன காரணம்னா அவனுடைய போர்ட் மீட்டிங் வருது. அதில் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் இன்னைக்கு சொல்லுவாங்க. அது எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்னைக்கு குபிட் வந்து அப்படியே தடுமாற்றமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நண்பர்களே, சமீபத்தில் ஒரு அன்பிலீவபிள் ரேலினா இந்த கொச்சின் ஷிப்யார்டு தான். இன்னைக்கு ஒரு 6% மேலே ஏறி இருக்கா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா US நேவியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ சமீபத்தில் இவனை கூட நம்ம 726 ரூபாயில பார்த்தோம். இப்போ 1161 ரூபாயில் இருக்கா.
நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் வோல்டாஸ் சார் என்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் சரி, இந்த கம்பெனி அவங்க வித்து விட்டுருவாங்க அப்படி இப்படின்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மீடியாக்களை வந்தாலும் அசராம உட்காந்துட்டு இருந்துட்டு அது 1000 ரூபாய் தாண்டினா தாங்க விப்பு அப்படின்னாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 750 ரூபா இருக்கும்போது அப்படி சொன்னாப்ல. இப்ப சமீபத்தில் அவர் எதிர்பார்த்த 1331 அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல வந்து நிக்கிறான். இனி இங்கிருந்து இவன் 2000 ரூபாய்க்கு போறானா இல்ல மறுபடியும் 700 ரூபா வர்றானா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லும். நண்பர்களே, கடைசி இந்த செஞ்சுரி பிளை அப்படின்ற ஒரு ஷேர் பார்க்க போறோம். சமீபத்தில் இந்த செஞ்சுரி பிளை அப்படின்றது என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு சப்போர்ட் ரேட்ல வந்து விழுந்திருக்கான். எல்லாமே லக்கு தாங்க. இப்ப நம்ம பல ஷேர்கள் சப்போர்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அதுல இந்த தேஜாஸ் நெட் அப்படின்றது ஒரு ஷேர். இந்த தேஜாஸ் நெட் வந்து ஆல்மோஸ்ட் 674 ரூபாயில இருந்து இப்ப 806 ரூபாய் எப்படி ஜம்ப் அடிச்சிட்டான் பாத்தீங்களா? இந்த நம்ம பல ஷேர்களை பார்க்குற மாதிரி இந்த செஞ்சுரி பிளை அப்படின்ற ஷேர் இப்போ நம்ம சப்போர்ட் ரேஞ்சில் தான் பார்க்குறோம். இந்த சப்போர்ட் ரேஞ்சில் இருந்து அவன் ஜம்ப் அடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் ஜம்ப் ஆயிட்டானா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியும். ஒருவேளை ஜம்ப் அடிக்கிற மாதிரி இருந்தால் இவன்லாம் ஒரு 819 ரூபா வரைக்கும் வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த தமிழ்நாடு பெட்ரோ அப்படின்ற ஷேரும் சமீபத்தில் பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருக்கான். அவன் இருக்கக்கூடிய இடம் நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் தான். சில வருடங்களுக்கு முன்னாடி இதே சப்போர்ட் லெவல் 80 ரூபாயிலிருந்து 110 ரூபாயெல்லாம் போனவன் தான். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு 110 ரூபா போனால் சந்தோஷமா இருக்கும். இந்த ஷேரில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதனுடைய இன்வெஸ்டர்ஸ்ல வந்து நம்மளுடைய எல்ஐசி ஒரு பெரிய இன்வெஸ்டரா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல எல்ஐசி வந்து இந்த ஷேர் விட்டு வெளியே வந்துடுச்சு. பட் எல்ஐசி ஒரு கட்டத்தில் வெளியே வந்தாலும் ஃபாரினர்ஸுக்கு வந்து இது மேலே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் தான். அவங்கெல்லாம் வெறும் முதல்ல 2% ஹோல்டிங் வச்சுட்டு இருந்தவங்க இப்போ 7% இதில் ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாடு பெட்ரோ எதிர்காலத்தில் 88 ரூபா ரேஞ்சிலிருந்து 111 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க பாத்தீங்களா நண்பர்களே, அதாவது இந்த குவார்டர்லி ரிசல்ட் வரும்போது நம்ம வச்சிருக்கிற ஷேர் தூங்கிட்டே இருந்திருப்பான். நம்ம வேற வழியே இல்லை, சரி பரவாயில்ல இருந்துட்டு போகட்டும் நம்ம வச்சுக்குவோம், வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு இருந்திருப்போம். பட் கரெக்டா அதுக்கு ஒரு நல்ல நேரம் வரும்போது வித்துட்டு ஓடி போயிடக்கூடாது. இந்த நௌக்ரி அப்படின்ற ஷேர் அவன் பாருங்க இன்னைக்கு 10% மேலே ஏறி இருக்கான். இவனுடைய வேலை என்னாச்சு அப்படின்னா 7500 ரூபாயிலிருந்து வெறும் 3400 ரூபா வந்துட்டான். சரி பரவாயில்ல சார் அது கடந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் 6173 ரூபா வந்துட்டான். சமீபத்தில் கூட இவனை ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்த 5000 ரூபாய் ரேஞ்சில் இப்போ ஒரு 1000 ரூபாய் ஏறிட்டான் ஒரு ஷேருக்கு. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாதுன்னா எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.